Hello friends, welcome to Crunchy Chopping. Today நம்ம சேனலில் வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நீள்வாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிரேவி ரெசிபிக்கெலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பியூரி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் மசாலாலாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் சிக்கன் கிரேவி மசாலா, 1/4 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தோன்னு அவசியம் இல்லை. இப்போது இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா முட்டையோட 2 பக்கமும் மசாலா நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 20 செகண்ட்ஸ் இது வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த முட்டை கிரேவி எல்லா விதமான மெயின் டிஷ்க்குமே சூப்பரான சைடிஷ் தான். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.